அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற் பெருமான் வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியிலே அவர்கள் காலத்திற்கு பின்மார் வாழ்ந்த திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் சுத்த சன்மார்க்க நெறி விளக்கத்தை நூல்கள் வாயிலாகவும் சொற்பொழிவுகள் வாயிலாகவும் சன்மார்க்க உலகத்திற்கு அளித்துள்ளார்கள். அந்த வகையிலே தயா விளக்க மாலை என்ற ஒரு பதிகத்திற்கு அவர்கள் ஆற்றிய அந்த சொற்பொழிவு மொழி வடிவிலே அன்பர்களின் தகவலுக்காக தரப்படுகின்றது. தயவு வாழ்வு 67, சொற்பொழிவாற்றிய நாள் 18/7/1982. இன்று 67வது பாடலுக்கு உரை விளக்கம் காண்போம். ஈது கேளன்பீர் இறைவனின் சேர்க்கை என்பது சத்விசாரத்தால் ஜோதி சூழ் ஆன்ம நிலையினிற் பொருந்தி சூதுடை கண்மமுமாயை கோதுரா வாழ்தல் குருபிறை குறித்த கோல நற்பெரிய வாழ்வாகும். தீதுகள் யாவும் தீர்த்தனைச் சேர்ந்தார் தெய்வமாலையிலிதோர் மலரே. தீதுகள் யாவும் தீர்த்தனைச் சேர்ந்தார் தெய்வமாலையில் இதோர் மலரே. இப்பாடலின் பொருளை காண்பதற்கு சென்ற பாடலின் பொருளை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். சத்விசாரம் ஒன்றினால்தான் கடவுள் உண்மையை அறிந்துணர முடியும். சத்விசாரம் என்பதே சத்தாகிய பரம்பொருளாம் இறைவனை பற்றி விசாரித்து அறிதல். அவ்வாறு ஞான விசாரத்தால் உண்மையை உணர்ந்து கடவுளான்ம நிலையில் பொருந்தி நின்று பற்றுகளை தவிர்த்து வாழ பழகுதல் வேண்டும். பற்று என்பது கண்மதேகமாம் புற உடலின் மீதுள்ள பற்று, உயிர் உணர்வின் மீதுள்ள பற்று, ஆன்மா நான் என்னும் ஆன்மப்பற்று என்ற மூவித நிலைகளில் விளங்குகின்றது. எங்கும் நிறைந்து விளங்கும் அருட்பெரும் ஜோதியை சிறுவடிவில் முழு ஆற்றலோடு ஆன்ம வடிவில் அருள் ஒளியாக விளங்கி கொண்டுள்ளார். அருள் ஒளியின் ஜோதி வடிவமே நமது உடலாகவும், அருள் தன்மையே உயிர் உணர்வாகவும் மெய்யறிவாகவும் விரிந்திலங்குகின்றது. புற உடல் கண்மதேகம், உயிர் உணர்வு பிரணவ அதாவது சூக்கும தேகம், மெய்யறிவு ஆன்ம நிலையே காரண தேகமாகவும் விளங்கி கொண்டுள்ளது. இம்மூன்று நிலையும் மாயை என்னும் திரையால் மறைக்கப்பட்டுள்ளது. அம்மாயையில் உள்ளவரை நாம் உண்மையை உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. இவ்வாறு இருள் நிலையில் இருக்கும் வரை இந்த தேகமே நாம் என எண்ணி வீண் போகின்றோம். சத்விசாரத்தால் நாம் உண்மையை உணர்ந்து கொள்ள முடிகிறது. தேகமே நாம் எனில் அது இயங்க காரணமானது எது? உயிர்நிலை என்றால் உயிருக்கு காரணமாக விளங்குவது எது என்ற வினா ஏற்படுகிறது. இந்நிலையில் இவ்வுடலும் நாமல்ல, உயிரும் நாமல்ல, உயிருக்கு உயிரான ஆன்ம வடிவமே நாமாக இருக்கிறோம். ஆன்ம நிலையிலும் நாம் பாதியாகவும் இறைவன் பாதியாகவும் விளங்கும் தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு கடவுள் உண்மையை உணர்ந்து ஓய்வு பெற வேண்டியே இம்மனித பிறப்பும் மன அறிவும் வழங்கப்பட்டுள்ளோம். பிற உயிரினங்களுக்கு உள்ள புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்ட மன உணர்வும் சிந்தித்து செயல்படும் ஆற்றலும் வழங்கப்பட்டுள்ளோம். அந்த அறிவின் துணையோடு மாயை எது உண்மை எது என்பதை உணர வேண்டும். இப்படி உணரக்கூடிய தன்மையும் வெறும் கல்வியறிவு ஆராய்ச்சி அறிவினால் வந்துவிடக்கூடியதன்று. அருளறிவின் துணையோடு சத்விசாரம் செய்து அறிந்துணர வேண்டும். சத்விசாரம் என்பது சத்தாகிய பரம்பொருள், வி என்பது அருட்பிரணவ ஜோதி வடிவம், சாரம் சார்ந்து கொள்ளுதல். அருட்பிரணவ ஜோதி வடிவமான பரம்பொருளை சார்ந்து கொள்ளுதல் என்பது பொருளாகும். இவ்வாறு உள்விளங்கும் இறைவனை சார்ந்து இன்பம் பெற்றவர்கள் அதனை எல்லோரும் பெற்று மகிழ வேண்டினர். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின்
ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானேயே. அகவான்வெளியில் விளங்கும் பரம்பொருள் நமது உடலின் உயிருணர்வில் ஓம் என்னும் மந்திர வடிவாகி திகழ்கின்றார். ஓம் என்பதே நமது ஆன்ம வடிவம் ஆகும். ஓம் என்னும் பிரணவத்தின் உட்பொருள் அருள் ஆகும். அருள் என்பதில் அகரம் எண்சான் உடலையும் ரு உயிர் உணர்வையும் இல் அருள் ஒளி நிலையையும் குறிக்கின்றது. அருள் உடல் உயிர் நிலைகளை கடந்து உள்ளொளி நிலையை அடைகின்றதாய் உள்ளது. இன்று ஓம் என்பதின் அனகப்பொருள் தயவு என்று உணர்ந்து கொண்டுள்ளோம். த மெய்யறிவு நிலை, ய உயிர் உணர்வு நிலை, உ உடல் நிலையாக விளங்குகின்றது. உயிர் உணர்வு நிலையினின்றே மெய்யறிவும் உடலும் விளக்கம் பெற வேண்டும். எனவே இறைவனின் அருள் உணர்வு முதலில் நமது உயிர் உணர்வில் தீண்டப்பட வேண்டும். இவ்வாறு உயிர் உணர்வு நிலை நின்று மற்ற இரு நிலைகளையும் பெறுதல் வேண்டும். இவ்வாறு சத்விசாரத்தால் பற்றுகளை தவிர்த்து உள்வொளியை சார்ந்து கொண்டு வாழும் வாழ்வே சிறப்புடையதாகும். இதனை கோதுரா வாழ்தல் குருபிரை குறித்த கோல நற்பெரிய வாழ்வாகும் என்னும் வரிகள் விளக்குகின்றன. குரு என்பதே ஒளி என்று பொருள்படும். ஒளி கடவுளான்ம ஒளியாகும். அது விளங்கும் இடமே நமது சிறநடு பிறை வடிவம் பகர வண்ண தலமாகும். அங்கு விளங்குவது அருட்பெரும் ஜோதியே. மா என்பதும் ஒளியை குறிக்கும். மா என்பது 1/20 என்ற எண்ணையும் குறிக்கும். மா என்ற எழுத்தே தமிழில் பகர வடிவமாகவே எழுதப்படும். மேலும் இந்த மா 1/20 கடவுள் ஆன்ம நிலையாகிய ஒரு 10ஐயும் ஜீவான்மா நிலையாகிய ஒரு 10ஐயும் ஆக இரு 10ம் ஒன்றிய நிலையையும் விளக்குகின்றது. புற உலகில் காணுகின்ற 3ஆம் பிறை அகநிலையில் பகர வடிவ தலமாக விளங்க அத்தலத்தில் 13 அசை கொண்ட அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அல்லது தயாபெருஞ்சோதி தனிப்பெரும் தயவு ஆக கடவுள் உண்மை விளங்கி கொண்டுள்ளது. இந்த பிறை தலத்தே விளங்கும் அருள் ஒளியை சார்ந்து கொண்டு அழிவில்லாத இன்ப வாழ்வை பெற வேண்டும். வள்ளல் பெருமான் தான் பெற்ற அருள் இன்பானுபவத்தை இவ்வாறு விளக்குகிறார். ஈசனருளார்கடலில் ஏற்றதொரு ஓடம் ஏரிக்கரை ஏறினேன் இருந்ததொரு மாடம் தேசுரும் மாடநடு தெய்வமணி பீடம் தீப ஒளி கண்டவுடன் சேர்ந்தது சந்தோடம் தீப ஒளி கண்டவுடன் சேர்ந்தது சந்தோடம் தீப ஒளி கண்டவுடன் சேர்ந்தது சந்தோடம். நமது தேகம் ஒரு ஓடம். இம்மாயா உலக வாழ்க்கையே கடல். சிறநடு விளங்கும் பிறை வடிவ தலத்தில் ஓடத்தின் உட்பகுதி. வாழ்க்கை கடலில் பயணம் செய்யும் நாம் தயா ஒழுக்கத்தாலும் சத்விசாரத்தாலும் சிறநடுத்தலத்தே பொன் மணி மேடையில் தெய்வமணி பீடத்தில் திகழும் அருட்ஜோதியை சார்ந்து கொண்டு இன்புற வாழ்தல் வேண்டும். பிறை வடிவத் தலத்தே விளங்கும் அருட்ஜோதியே ஒவ்வொருவருக்கும் உண்மை குருவாக விளங்குகின்றார். அந்த அருட்குருவால் உண்மை உணர்த்தப்பட வேண்டும். புறத்தே தோன்றும் குருக்கள் எல்லாம் நாம் கடவுள் உண்மையை அறிந்து அடைய வழிகாட்டலாம். அன்றி நம்மை இறைவனோடு கொண்டு சேர்த்து விட முடியாது. ஒவ்வொருவரும் தம் அனுபவத்தால் அறிந்து உணர வேண்டிய ஒன்றை முழுமையாக சொற்களால் சொல்லவோ எழுதி காட்டி உணர்த்தவோ முடியாது. இக்காரணத்தாலேயே வேதங்களும் நான்மறைகளும் புராணங்களும் இதிகாசங்களும் கடவுள் உண்மையை வெளிப்படையாக விரிவாக கூற முடியவில்லை. மேலும் அகத்தே விளங்கும் பரம்பொருளை
புறத்தே மட்டும் தேடினால் காண முடிவதில்லை. முன்னோர்கள் எல்லாம் தேக நிலையிலிருந்து அகம் நோக்கி சென்று உள்ளொளியில் அடங்கி போயினர், சமாதி நிலை எய்தினர், அல்லது உள் ஒளியை பெருக்கி ஜோதியில் கரைந்து மறைந்து போயினர். மேலும் சிலர் கடவுள் உண்மையை அறிவதற்கு உயிரையும் உடலையும் தடை என கருதி வெறுத்தனர். இதனால் ஏகதேசமாக கடவுள் உண்மையை உணர்ந்தாரே அன்றி அந்த அனுபவம் கெடாது வாழும் நிலை பெறவில்லை. ஆனால் இன்று சுத்த சன்மார்க்கம் காட்டுகின்ற நெறி இறை அனுபவம் பெறற்கு இவ்வுடல் அவசியம். எனவே உடலை இழக்கவோ வெறுக்கவோ கூடாது. மக்கள் உண்மையை உணராது உலகமே மாயை, இந்த உடலும் மாயை என்று சொல்லிக்கொண்டே உள்ளனர். மாயை எனப்படும் இவ்வுலகம், இத்தேகம் இல்லை, இவையெல்லாம் கடவுள் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டியே தோற்றுவிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஆன்மாவும் இரவா நிலை பெற்று இன்ப வாழ்வு எய்த வேண்டியே சத்தாக இறைவன் உண்மையாக விளங்கும் பரம்பொருள் சித்து என்னும் இயற்கை விளக்க செயலால் இம்மகா பிரபஞ்சமும் செயல்களும் காரியங்களும் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன. அணுக்களாக இருந்தவை பொருட்களாகி அகத்தே அவையே அறிவு விளக்கம் பெற்று தாவர உயிரின வடிவங்களேற்று பின்னும் அறிவு விளக்கம் தோன்றிய போது பறவை இனங்களாகி விலங்கினங்களாகி முடிவில் மனித பிறவி பெற்றுள்ளன. மனித பிறவிகளில் புலன் உணர்வு மட்டுமே விளங்க, மனித பிறவியில் பக்குவமான பகுத்தறிவும் பகுத்து அறியும் மன உணர்வும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மன அறிவை கொண்டு மனிதன் புற உலக புலனின்ப வாழ்விலேயே மூழ்கிவிடாமல் அருள் இன்ப வாழ்வை பெற முயலுதல் வேண்டும். அதற்கு அருள் உணர்வும் ஞான விசாரமும் தேவை. விசாரம் என்றால் துக்கம் என சாதாரணமாக பொருள் சொல்லுவர். ஆனால் இங்கு விசாரம் என்பது அருள் ஒளியை சார்ந்து கொள்ளுதல் என்ற மேலான பொருளை காண்கின்றோம். தயவுக்குறள் என்பதில் தயா விசாரம் என்ற தலைப்பில் அமைந்துள்ள சில குறட்பாக்களை காண்போம். இது 40 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது. இன்று இப்பாடலுக்கு மிகவும் பொருத்தமாக அமைந்துள்ளது. 1. விசாரமரர்க்கு விசாரமே வேண்டும், விசாரம் தயாநிலை இம்மேற்று. விசாரமாகிய துக்கம் துன்பம் நீங்க வேண்டுமானால் கடவுள் விசாரம் வேண்டும். அந்த ஞான விசாரமே நம்மை தயாநிலைக்கு ஏற்றிவிடும். 2. விசாரித்தறிதற்கு மேவியான்ம நிசாலயங்கண்டுண் நிலவு. விசாரம் செய்ய வேண்டுமானால் எங்கே சென்று செய்வது? புறவலையில் அமைக்கப்பட்டுள்ள ஆலயங்கள் எல்லாம் முன்னோர்களால் ஆக உண்மையை விளக்கும் கருவிகளாகவே அமைக்கப்பட்டன. ஆனால் அவ்வாலயங்கள் எல்லாம் இன்று வெறும் ஆடம்பரமான அமைதியில்லாத இடங்களாக விளங்குகின்றன. எனவே ஆலயங்களில் சென்று வழிபடுதல் ஏகதேசமான நன்மையை நமக்கு வழங்குவதாக உள்ளனவே அல்லாமல் கடவுள் உண்மையை முழுவதும் அறிந்துணர வழி செய்யவில்லை. எனவே நிசாலயம் உண்மை ஆலயமாக விளங்கும் ஆன்மாவின் அகத்தே விளங்கும் அருள் ஒளியை சார்ந்து கொள்ள வேண்டும். 3. வியன் கொண்ட ஆன்ம விசாரத்தா நோக்க மையன் கண்ட சிற்பகலாமன்று. மையன் என்பது கோவில்களை நிர்மாணிக்கும் ஒரு தச்சன் ஆவான். புற உலகில் ஆலயங்களில் கோபுரங்களிலும் தேர்களிலும் பல வகையான சிற்பங்களை செய்து வைத்தனர். முற்காலத்தில் அவையெல்லாம் அக உண்மையை காட்டக்கூடிய உபாயங்களாக விளங்கின. இன்று அவை அபாயங்களாக விளங்குகின்றன. ஆகையால் உண்மையான சிற்ப கலா மன்று ஆக விளங்குவது நமது ஆன்ம ஆலயமே ஆகும். ஆன்மாலயத்தில் ஒருமையுடன் அருள் ஒளியை சார்ந்து கொள்ளுங்கள் என அழைக்கப்படுகிறோம். இதனால்தான் கடவுள் உண்மையை அறிவதற்கு முதலில் நம்மை பற்றி விசாரித்து தெளிதல் வேண்டும். நாம் யார்? நாம் என்பது இந்த உடலா, உயிரா? எதை நாம் என்று சொல்லுகிறோம்? இந்த உடலும் உயிரும் தோன்றிச் செயல்பட இது ஆதாரமாக உள்ளது. ஆன்மா நாம் என்றால் உடல் உயிர் இவையெல்லாம் என்ன? இறைவன் எங்கும் எதிலும் நிறைந்து நின்று விளங்குவோன் என்று சொன்னால் நாம் அவனை எங்கேயும் காண முடியவில்லையே. அது ஏன்?
அவரை மறைப்பது எது? மறைத்து கொண்டுள்ள அந்த திரையை மறைப்பையாவது நாம் காண முடிகின்றதா? எனில் இல்லை. அப்படியானால் அது எப்படிப்பட்ட திரையாக இருக்கும்? இறைவன் ஒருவனே என்றால் இவ்வுலகில் எத்தனை எத்தனை ஜீவராசிகளும் உயிரினங்களும் உள்ளன? அவையெல்லாம் என்ன என்பன போன்ற கேள்விகளுக்கு விடை காணுங்கள். ஏகமான பரம்பொருளே இப்படி எண்ணற்ற தோற்ற மாற்றம் கொண்டு விளங்குகின்றார் என்ற உண்மையை உணர்தல் வேண்டும். முன்னோர்கள் சர்வம் பிரம்ம கற்பிதம் என்றும் எதுவும் இறைவன் சங்கற்பம் என்று கூறினரே. அவ்வாறெனில் எத்தனை பிரம்மாக்கள் ஒரு உலகில் இருப்பது? பிரமன் என்பது வேறு, பிரம்மம் என்பது வேறு. கீழ்நிலையில் படைக்கும் தொழிலை செய்வது பிரமன், மேல்நிலையில் இருந்து செயல்படுவது பிரம்மம் ஆகும். அருள் ஒளிநிலை நின்று நோக்கும்போது பரமதனோடு உலகுயிர்கள் கற்பனையே. பரமதனோடு உலகுயிர்கள் கற்பனையே எல்லாம் பகர் சிவமே என உணர்ந்தோம். பரமதனோடு உலகுயிர்கள் கற்பனையே எல்லாம் பகர் சிவமே என உணர்ந்தோம். ஆதலினால் நாமே பிரமமென பிறர் குறைத்து பொங்கி வழிந்தாங்கே பேசுகின்ற பெரியவர்தம் பெரிய மதம் பிடியேல். உரமிகு பேர் உலகுயிர்கள் பரமிவை காரியத்தால் உள்ளனவே காரணத்தால் உள்ளன இல்லனவே. தரமிகு பேர் அருளொளியால் சிவமயமே எல்லாம் தாமெனவே உணர்வது சன்மார்க்க நெறிபிடியே. தரமிகு பேர் அருளொளியால் சிவமயமே எல்லாம் தாமெனவே உணர்வது சன்மார்க்க நெறிப்பிடியே என்பதை உணர வேண்டும். அறிவை கொண்டு கடவுள் உண்மையை அறியும் பொழுது அறிவாலே அறிவினை அறிகின்ற பொழுதங்கு அனுபவமாகின்ற என்னடிதாயே. செறிவாலே பிரிவாலே தெரியாது தெரியும் திருவருளும் உருவம் என்றறியாயோ மகளே. செறிவாலே பிரிவாலே தெரியாது தெரியும் திருவருள் உருவம் என்றறியாயோ மகளே. அருளை கொண்டு கடவுள் உண்மையை அறியும் பொழுது அருளாலே அருளிரை அருள்கின்ற பொழுதங்கு அனுபவமாகின்ற தென்னடிதாயே. தெருளாலே மருளாலே தெரியாது தெரியும் திருநடவின்பம் என்றறியாயோ மகளே. தெருளாலே மருளாலே தெரியாது தெரியும் திருநடவின்பம் என்றறியாயோ மகளே. அதற்கு மேல் தயவை கொண்டு கடவுள் உண்மையை உணரும் பொழுது தயவாலே தயவினை சார்கின்ற பொழுதங்கு தாங்கும் அனுபவம் என்னடித்தாயே. செயலாலே இயலாலே சேராதே சேரும் திரிதேக சித்தியன் ரடியடியே மகளே. தயவாலே தயவினை சார்கின்ற பொழுதங்கு தாங்கும் அனுபவம் என்னடிதாயே. செயலாலே இயலாலே சேராதே சேரும் திரிதேக சித்தி என்றறியடி மகளே. திரிதேக சித்தி என்று அறியடி
மகளே. தயவுப்பாக்கள் சுத்த தயவு நெறி என்பதால் திரிதேக சித்தி நிலையை பெற்று வாழ முடியும் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். வடலூரில் சத்திய ஞான சபையில் அருட்ஜோதி தரிசனம் மட்டுமே கிடைக்க வழி செய்யப்பட்டது. அங்கே அனுபவ வாழ்வுக்கு இடமில்லை. இப்பொழுது சின்மயபுரத்தில் தயா தர்மசாலையும் தயவாலயம் அனுபவ வாழ்வு பெற உதவுகின்றன. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு கூடிய சத்விசாரத்தால் கண்டது அருட்பெரும் ஜோதி. அதுவே தயவு ஆகி பரோபகாரத்தால் செயல்பட்டு அனக தயவு வாழ்வு வாழ்வதற்கு உதவுகின்றதை இன்று அறிகின்றோம். தயாபெரும் ஜோதியாய் எங்கும் நிறை கடவுள்தானே நம் சிறநடு பிறப்பு இடத்தே தனிப்பெரும் தயவு குருவாய் எழுந்தருளி ஆட்கொண்டு திரிதேக சித்தி நல்கும் தயவு வண்ணமாய் நம்மையும் வாழ்விக்க உள்ளார். இந்த உண்மை குருவை தெரிந்து கொள்ளாத உலகிகள் பலரை குருவெனக் கொண்டும் வீண் போகின்றனர். அப்படி வீண் போகாது வாழ்வில் தயவு திருநிலை கொண்டு வாழ்தலே தயாபதி ஆணை. சூழ்க தயவு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.